ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுல்ல இந்த மாதிரி விலாக்லாம் போட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோஃபா வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்குலாம் வந்து டீ போட்டுட்டு இருந்தேன். அப்படியே வந்து ஹஸ்பண்ட் அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. அதோட அவங்களுக்கும் டீ போட்டுட்டு இருந்தேன். நான் டீ குடிக்கிறதெல்லாம் விட்டு வந்து பல மாதம் ஆகுது. எனக்கு டீன்னா ரொம்ப பிடிக்கும். டீ காஃபின்னா போதும். ஆனால் இப்போ வந்து சுத்தமாக அதெல்லாம் குடிக்கிறதே இல்லை. இந்த வீடியோ அதாவது இந்த கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு 3, 4 மாதம் இருக்கும். ஆனால் நான் இப்போ தான் இதை வந்து எடிட் பண்ணியே போடுறேன். அது எப்படி தான் மிஸ் ஆகுதுன்னே எனக்கு தெரியல. நான் எடிட் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் அது வந்து எனக்கு அப்படியே மறந்துடுது. எனக்குமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு இருக்கிற மாதிரியே இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தானே காஃபி குடி, டீ குடி அப்படின்னு சொன்னாங்க. நான் வேணாம் அப்படின்னு அப்புறம் வந்து சமகன் இருந்துச்சு. அதை போட்டு ஒரு 2 சிப் 3 சிப் மட்டும் குடித்தேன். அதுக்கப்புறம் வந்து குடிக்கல. அதை அப்படியே வந்து ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டேன். அப்புறம் நைட் வந்து ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபியில் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா லூலூவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஆப்பில் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம நேரில் போய் வாங்கினா நான் ஒரு 3 கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு மாதத்துக்கு அவ்வளோதான் மாதத்துக்கு இல்லை, வாரத்துக்கே எனக்கு அவ்வளோதான் தேவைப்படும். அதனால் நான் வந்து கம்மியாக தான் வந்து வாங்குவேன். சரி ஆப்பில் ஆர்டர் போட்டோம். 1 கேஜியே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 300 பைசா சம்திங் தான் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் அதெல்லாம் எப்படிடா ஸ்டோர் பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில. ஏன்னா வீணாக போயிடணும்னு அது ஒரு பக்கம் பயம். அப்போ தான் பார்த்தேன், நம்ம வந்து வெளியில் கத்திரிக்காய் வைக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து நல்லா கழுவி தொடச்சிட்டு ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து போட்டு வச்சுக்கலாமா. இல்லை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சில்வர் பாத்திரத்தில் வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி கத்திரிக்காயை வந்து தொக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். பாதி கத்திரிக்காயை வந்து அந்த மாதிரியே போட்டு வச்சுட்டேன். இந்த வீடியோ எடுத்தால் இந்த மாதம் ஆகுதுல்ல, அதனால் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட வந்து இந்த கத்திரிக்காயெலாம் அப்படியே இருந்தது வீணாக போகாமல். ஒரே ஒரு கத்திரிக்காயோ 2 கத்திரிக்காயோ தான் வீணாக போயிருந்தது. மற்றபடி எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தான் இருக்குது. தொக்கு கூட நான் செஞ்சேன். அது வந்து சீக்கிரமாக காலியாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி கத்திரிக்காயை வச்சே நான் ஓட்டிட்டேன். நல்லாவே எனக்கு வந்து யூஸ் ஆனது. ஏன்டா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஏதோ வச்சு ஓட்டியாச்சு. நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை எங்கே போகிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த இடத்துல மட்டும் போய் நமக்கு மொய் வைக்கலைன்னா அந்த மாதமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது. எங்கேன்னு தானே பார்க்குறீங்க, வேறு எங்கே, ஹாஸ்பிட்டல் தான். பாப்பாவுக்கு வந்து முடியல. அதனால் சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் போவேணான்னு தான் யோசிக்கிறது. ஒரு 2 நாள் 3 நாள் பார்ப்பேன். இல்லை ரொம்ப அவளுக்கு ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் அழைச்சிட்டு போகிறது. அங்கே போய் பார்த்தா டோக்கன் 35ஓ 34ஓ அப்போ தான் வந்து 10வது டோக்கனே போயிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்குள்ளே போய் எம்ஆர்ஐயில் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இங்கே ஷாப்பிங் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக அப்புறம் அப்படியே வந்து பாதாம் மில்க் வாங்கிட்டு நான் வந்து பணியாரத்துக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை தான் வந்து அரைச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து பணியாரம் சுடலாம் அப்படின்னு. நான் வந்து பணியாரம் ரெடி பண்ணதில்லை, அதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பணியாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் சாம்பாருக்காக பருப்பு ஊற வச்சேன். பணியாரம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பணியாரம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.